எண்ணும் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அறிந்து கிரக நிலைகளை அறிந்து திதி யோக கரணங்களை இணைத்து இப்படியும் பலன் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. உண்மையுமே அது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய தகவல்கள், அதாவது இதுக்கு தலைப்பே கொடுக்கலாம், ஜோதிடமும் அரசியலும் அப்படின்ற ஒரு தலைப்பே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதிடமும் அரசியலை பற்றி இணைத்து வைத்து இவர்களாம் எப்படி இருந்தார்கள், எப்படி இருக்க போகிறார்கள், நாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொடுத்த ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய மணிமுருகேசன் ஐயா அவர்கள் பொன்னாடி போற்ற சிறப்பு செய்ய இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட சந்தனமாலை சின்ன ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு கிரீடம் கொடுத்து சிறப்பு செய்ய இருக்கின்றார். ரொம்ப ஒரு சிறப்பான ஐயா அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு. அடுத்த சிறப்பு பேச்சாளராக மீனாட்சி பரமகுரு மேடம் அவர்கள் திருப்பூரிலிருந்து வருகை புரிந்திருக்கின்றார்கள். திருமணம் செய்யும் பொழுது நம்முடைய ஜாதகத்தில் எப்படி எதை இணைக்க வேண்டும், எதை இணைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு தலைப்பில் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு நம்முடைய டாக்டர் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் அடுத்த சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். அடுத்து நம்முடைய மணிமுருகேசன் ஐயா அவர்கள், அதற்கு அடுத்து மோகன் ஐயா அவர்கள், அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய சிறப்புரையும், அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய கருணாகரன் ஐயா அவர்களும் ஒரு 15 நிமிடம் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட நம்முடைய மீனாட்சி பரமகுரு மேடம் அவர்கள் பேச வராங்கிறாங்க. அதனால கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகரிஷி ஜோதிட மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி நிலையம் இணைந்து நடத்தக்கூடிய கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் பவளக்கண்ணன் ஐயா அவர்களுக்கும், காலையிலேருந்து சீஃப் கெஸ்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி, எனக்கு வந்து திருமண பொருத்தம்னு கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் திருமண பொருத்தத்தை பற்றி துரைசாமி ஐயா பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து ஒரு டாபிக் ஒரு பெரியவங்க பேசிட்டாங்க, இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளோட அனுபவ விஷயங்களையும் நம்ம எப்படி இந்த திருமண பொருத்தம் பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இணைச்சு இதில் நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லலாம் அப்படின்றத வந்து ஐயா முகுந்தன் முரளி ஐயா வந்து தலைப்பு கொடுத்துருக்கிறாரு. அதுபடியே பேசிடலாம். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே தாய் தந்தையர் குடும்பம் மற்றும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த உரையினை அனைவருக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதை வந்து ஆன்லைனில் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வந்து சிறப்பான ஒரு எதிர்காலம் அமையட்டும். அதாவது திருமண பொருத்தத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நான் மேக்சிமம் இந்த பிரசன்னம் பார்க்கறதுனால பிரசன்னத்தின் வழியாக இதை ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயங்களை நான் பண்ணுவேன். எப்பயுமே நீங்கள் எவ்வளோ ஜாதகங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும், இப்போ நிறைய பேர் வந்து திருமண பொருத்தம் வரும்போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பையனுக்கு பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 ஜாதகத்தை 10 ஜாதகத்தை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து, மேடம் இந்த 10 ஜாதகத்தோட அந்த பையனோட ஜாதகத்தையும் வச்சு மேடம் பொருத்தம் இருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு ஜாதகத்தையும் இந்த ஜாதகத்தோட பொருத்தி அவங்களுக்கு உண்டான ஒரு விடையை வந்து நம்ம கொடுப்போம். மேக்சிமம் இப்படி வரும்போது அவர்கள் வரக்கூடிய, ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் சார் வந்து திதியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருந்தாங்க. வரக்கூடிய திதி இது ரொம்ப முக்கியம். பிரசன்னத்தில் நீங்கள் திருமண பொருத்தமாக இருக்கட்டும், எந்த ஒரு சுபகாரியமாகட்டும், நிறைய பேர் வந்து இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா மோரோவர் நைட்டு வருவாங்க. நான் என்னோட கிளையண்ட் எல்லாருக்குமே சொல்கிறது, இந்த ஆன்லைன் வாயிலாகவும் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்குரிய விஷயங்களை பண்ணும்போது தயவு செய்து காலையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க போய் பழகுங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். எப்பயுமே உங்களோட வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தணும். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு பந்தம். ஒரு 2 பேர் சேர்றது மட்டும் கிடையாது திருமணம், ஒரு 2 குடும்பங்கள் சேரக்கூடியது. அப்போ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்ல பண்றோம் அப்படின்னா அதை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரத்தில் நல்ல திதிகளில் நல்ல நாட்களாக பார்த்து, ஒரு வளர்பிறையா இருக்கணும், நல்ல ஒரு சூரிய வெளிச்சம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கணும். அந்த மாதிரி நேரங்களில் போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது தான் அது ரொம்ப சிறப்பு தன்மையாக இருக்கும். நிச்சயமாக
அதில் இருக்கக்கூடிய ஜாதகங்களில் உங்களுக்கு வந்து பொருத்தி வரும். இப்போ அதுலேயுமே நம்ம ஃபில்டர் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு என்ன கிரகம் வந்து ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குது, இன்னைக்கு உண்டான ரூலிங் பிளானட் என்ன, அதை நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய ஜாதகத்தில் அது எந்த ஜாதகத்தில் நல்லா சிறப்பாக இருக்கோ அந்த ஜாதகம் தான் இந்த பையனுக்கு கண்டிப்பாக ஒத்து வரும். அந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணியே எடுத்துடலாம். ஏன்னா நேரம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே நிறைய ரெடி ரெக்கனர், அதாவது பொருத்தம் பார்க்குற விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்களே ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் இந்த பிரசன்னம் வந்து ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும். அதே மாதிரி ஜாதகம் இல்லாத பொருத்தம் பார்க்க வர்றாங்க, எனக்கு வந்து 2 பேருக்குமே ஜாதகம் ஒரு ஆளுக்கு இருக்குது ஒருத்தருக்கு இல்லை, பட் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரணும். இந்த மாதிரி நேரங்களில் பிரசன்னம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடியவர்கள் எந்த நாளில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் அது ஒரு சுப கிழமையாக இருக்கணும், சுப திதிகளாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பொருத்தம் வந்து ரொம்ப அபரிமிதமாக ரொம்ப சிறப்பாகவே வரும். எப்படி இங்கே பொருத்தம் பார்க்குறது அப்படின்னு எடுக்கும்போது பொதுவாகவே வந்து வந்திருக்கக்கூடிய அந்த லக்னம், இப்போ நமக்கு ஓடிட்டு இருக்க லக்னத்தை நீங்கள் உதயமாக வச்சுக்கலாம். அந்த உதயமாக வச்சுட்டு ஆரூடத்தின் மூலமாக, அதாவது சோழியில் வந்து ஒரு லக்னம் எடுப்போம். அப்போ இந்த ஆரூடம் உதயம் 2ஐயும் வச்சுக்குவோம். வந்திருக்கக்கூடிய அந்த ஆரூட லக்னத்தை வந்து பெண்ணாக பாவச்சுக்கணும். அந்த பெண்ணுடைய லக்னம் வந்து ஆரூடமாகவும், ஓடிட்டு இருக்க அந்த உதய லக்னம் அப்படிங்கிறது வந்து பையனுடைய லக்னமாகவும் எடுத்துக்கிட்டு, இந்த ஆரூடத்திலிருந்து உதயம் எந்த தூரத்தில் இருக்குது, எவ்வளவு, அதாவது 2 பேத்துக்கும் வந்து 1, 5, 9 வருதா, இல்லை 3, 7, 11 இப்படி வருதா, இல்லை 6, 8 வருதா, இல்லை 2, 12 வருதா. முதல்ல வந்து பிரசன்னம் பார்க்கும்போதே மோரோவர் 6, 8 வந்ததுன்னா அந்த பிரசன்னத்திற்கு தடைன்னு அர்த்தம். அப்போ அவங்கள நம்ம திருப்பி வர சொல்லுவோம். இந்த பிரசன்னம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் வரல. எப்பயுமே ஒரு பிரசன்னத்தினுடைய வேலிடிட்டி அப்படிங்கலாம் எல்லாத்துக்குமே இது இருக்கு இல்லையா, அது மாதிரி இதோட வேலிடிட்டியுமே மேக்ஸிமம் ஒரு 6 months தான். அப்போ 6 months to 1 year உங்களுக்கு அந்த பலன்கள் கண்டிப்பாக இம்மீடியட்டாக நடக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வரும்போது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஜாதகம் ஆகா ஓகோன்னு இருக்குது, தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க, ஆனால் எனக்கு எந்த பலனுமே சரியில்லை. அப்படிங்கும்போது தான் நம்ம இந்த பிரசன்னத்தை வந்து அவங்களுக்காக நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த பிரசன்னத்தை பற்றி நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, மேக்சிமம் அவங்க வந்து வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்போ என்ன கரண்ட் சினாரியோ அவங்களுக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க ஜாதகத்தில் இல்லாத ஒரு, ஏன்னா இப்போ வந்து ரொம்ப பிரச்சனையிலேருந்து வரக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நேரம் நல்லா இருக்குது, ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா கூட எனக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரில. அப்போ தான் அவங்களுக்கு இந்த பிரசன்னத்தின் மூலமாக அவங்க ஜாதகத்தில் இவ்வளவு நாளாக என்ன போயிட்டு இருந்தது, அதில் வந்து அவங்க என்ன மாதிரியான ஃபீட்பேக், என்ன பிரச்சனையில் இருக்காங்கங்கிறத எக்ஸாக்டாக பிரசன்னம் காட்டி கொடுக்கும். இன்னும் துல்லிதமாக போகணும் அப்படின்னா சில பேருக்கு நம்ம அந்த ராகு கேது செவ்வாய் தோஷம்லாம் சொல்லுவோம். அந்த தோஷத்தை அவங்க நிவர்த்தி பண்ணிட்டேன், நாங்கள் போய் பரிகாரம் பண்ணிட்டோம் மேடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறத கூட நம்மளால் பிரசன்னத்தில் சொல்ல முடியும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாய் தோஷம், ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது, ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்குது. அப்படிங்கிறத தாண்டி இந்த வந்திருக்கக்கூடிய பிரசன்னத்திலே அது இண்டிகேட் ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்த இடத்துல எல்லாருமே சொல்லலாம், என்னங்க தோஷங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது இது பெரிய இது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தோஷங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட ஜாதகத்தில் இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன பண்ணும், ரத்தம் எப்பயுமே சூடாக இருந்துக்கிட்டே இருக்கும், கொதிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும், ஸ்பீடாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் அதே ஈக்குவலாக உள்ள ஒரு ஆளை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால தான் தோஷம் உள்ளவர்களை தோஷம் உள்ளவர்களோடு இணையுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு வந்து அந்த மாதிரி ரத்த கொதிப்பாக இருக்காங்க, ஸ்பீடாக இருக்காங்க, இன்னொரு ஆளுக்கு வந்து அந்த மாதிரி இல்லைன்னா அவர்களுக்கு நோய் பாதிக்கக்கூடிய தன்மை என்பது வந்து விடுவதால் மட்டும்தான் இந்த செவ்வாய் தோஷம் அதற்குண்டான பொருத்தத்தை வந்து ஜாதகத்தில் நம்ம கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் ராகு கேது அப்படின்னா நான் பார்க்கறது காரிய தடை. ஒரு ஆளுக்கு லக்னத்திலையும் 7லையும் இருக்குது, வரக்கூடிய மனைவிக்கும் அதே தன்மையாவோ இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ராகு கேது தோஷம் உள்ள ஒரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணலை அப்படின்னா அது கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு தடையை கொடுக்குது. ஏன் இந்த ராகு கேது இருக்க ஆளுங்கிட்டே கேட்டு பாருங்க, அவங்க எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி 32 வயசு வரைக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதில்லை. அந்த 32 வயதுக்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து அந்த யோகமே அடிக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க ஜாதகமே கொஞ்சமாவது மாற ஆரம்பிக்குது. அப்போ தோஷமுள்ளவர்களை இன்னொரு தோஷமுள்ளவர்களோடு இணைக்க சொன்ன காரணம்ங்கிறது அதுதான். நீங்கள் இப்படி உருவகம் பண்ணிக்கோங்க, ஒருத்தருக்கு ராகுகேது தோஷம் இருக்குன்னா அவங்க உடம்புல ஒரு பாம்பு நெளிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். எப்பயுமே அந்த தன்மை வந்து உங்களை சரியாக தூங்க கூட விடாது, உங்களை வந்து ஆப்போசிட்டில் இருக்க எல்லாரையும் டவுட் பட வச்சுட்டே இருக்கும். லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுகேது இதைத்தான் பண்ணும். உங்களுக்கு லக்னத்தில் ராகு இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரம்மாண்டமாக சிந்திப்பீங்க, அப்போ ஆப்போசிட்டில் உங்கள் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, உங்கள் எண்ணத்துக்கு முட்டுக்கட்டை போடுறவங்களாவே இருப்பாங்க. ஏன்னா 7ல் கேது. நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட ஒரு 500 ரூபாய் இருக்க விஷயத்த நீங்கள் 5000 ரூபாயா பெருசாக பண்ணுவீங்க. உங்கள் பார்ட்னர் வந்து 5000 ரூபாய் இருக்க விஷயத்த கூட 500க்குள்ளே முடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கும் அவங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன, இந்த ராகு கேது தோஷம் தான்.
அப்போ இப்படி இருக்கும்போது அதே மாதிரியான ஒரு தன்மை உள்ள ஒரு பெண்ணை சேர்க்கும் போது மட்டும்தான் லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும். இல்லை அப்படின்னா கம்பல்சரி அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ வரக்கூடிய நீங்கள் பிரசன்னம் பார்க்க வர நேரத்தில் வரும்போது நாங்கள் பார்க்கும்போது ஆரூடத்திற்கும் உதயத்திற்கும் இப்படிப்பட்ட தோஷ விஷயங்கள் இருக்கா, செவ்வாய் இருக்கா, ராகு கேது இருக்கா, யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லை, அப்போ இந்த பொருத்தம் வந்து கண்டிப்பாக சேருமா, இவங்க லாங் லைஃபை நல்லா கொண்டு போக முடியுமா லைஃபை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து வரும்போதே வந்து உட்காரும் போதே அந்த ஒரு தோரணையிலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த விஷயம் ஆகும் ஆகாது அப்படிங்கிறது. அவங்க நமக்கு இப்போ நம்ம ஜோதிடர் நம்ம எப்படி உட்கார்ந்துருக்கோமோ அந்த பொசிஷன்ல இருந்து அவங்க என்ன நமக்கு எந்த பொசிஷன்ல வந்து உட்கார்றாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், நம்ம ஆஃபீஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு 4 சேர் போட்டிருக்கோம்னா நம்ம கிட்ட ஜாதகம் பேச வர்றவர் எந்த இடத்துல உட்கார்றாரு அதையுமே ஒரு லக்னமாக போட்டு வந்திருக்கக்கூடியவர் கேட்கக்கூடிய காரியம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ பிரசன்னம்ங்கிறது மிக மிக எளிமை, நீங்கள் கற்றுக்கொண்டால் மட்டுமே. அப்போ அந்த கற்றுக்கொண்ட விஷயத்தை அப்ளிகேட் பண்ணி அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம். இதை விட நிறைய பேருக்கு வந்து இன்னும் சிலவா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெயர் பொருத்தம் அப்படின்றது பார்ப்பாங்க. பெயர் பொருத்தம்னா என்ன? இப்போ உதாரணத்திற்கு நிறைய பேருக்கு அந்த காலத்தில் வந்து பெருமாள் பேரும் அவங்க மனைவி பேர் அலமேலுமங்கை தாயார்னு இருக்கும். அப்போ அந்த பெருமாள் பேரில் வந்து ஆணுக்கு இருக்கும், மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலமேலு தாயாரோட பேர். அப்போ இந்த மாதிரி பேரெல்லாம் பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, பத்மாவதின்னு வச்சுருப்பாங்க, வெங்கடேசன் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பெயர்கள்லாம் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயர் பொருத்தம்ங்கிற விஷயம் வந்து வந்துடுது அப்படிங்கிறது அந்த காலத்தில் பார்த்த ஒரு பொருத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் அதை வச்சு பண்ண முடியாது. ஏன்னா இப்போ மேக்சிமம் ஜாதகம் இருக்குது. ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் நம்ம என்ன செய்யலாங்க, பிரசன்னத்தை எடுத்து அதன் மூலமாகவும் அவங்களுக்கு பொருத்தங்கள் சொல்லலாம். மெயினாக நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த 10 பொருத்தத்தை தாண்டி, அதுக்காக நான் 10 பொருத்தம் இல்லைன்னு எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த 10 பொருத்தத்துலேயும் நிச்சயமாக விஷயங்கள் இருக்கிறது. அதை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அதை ஒத்துக்குவாங்க. ஏன்னா அந்த நட்சத்திர விஷயங்களுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதை உணர்ந்தவங்களால மட்டும்தான் அதை நீங்கள் இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஐயா சொன்னார் வந்து இந்த பழமொழி சொல்லிட்டு போனார். அந்த பழமொழிகளில் அந்த நட்சத்திரங்களில் 1000 விஷயங்கள் இருக்கும். அதில் கொடுக்கப்பட்ட பொருத்த விஷயங்கள்லையும் நீங்கள் கணவன் மனைவிக்கு மட்டும் கிடையாது, உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு மட்டும் கிடையாது, உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருக்குமே பார்த்துக்கலாம். நம்மளோட அவர் எப்படி வந்து, ஏன்னா இந்த மேட்சிங் பொருத்தம் அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி உங்கள் திருமண விஷயங்களில் மட்டும் கிடையாது. உங்களோட ரொம்ப ஒருத்தர் க்ளோஸாக இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள வாட்ச் பண்ணி பாருங்கள், அவங்க ஜாதகமும் உங்கள் ஜாதகமும் வாட்ச் பண்ணி பாருங்கள், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு தசாபுத்தியில் சில பேர் நம்ம கூட ஒரு பழக்கத்தில் இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க. அடுத்த தசாபுத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெண்டுங்கிறவங்க அவங்க கூட பேச மாட்டாங்க. ஏன், என்னோட ஸ்கூல் லைஃப் எடுத்துக்கோங்க, இந்த 27 இயர்ஸாக என் கூட ஒரு 4-5 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க நட்பில் இருக்காங்க. இந்த நட்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில காலகட்டங்கள் என் கூட பேசாமே இருந்திருக்காங்க. நாங்கள் கனெக்டிவ்ல அந்த எங்கே இருக்காங்கங்கிறத கூட நாங்கள் மைண்ட்லேயே எடுத்துக்கலாம். ஆனால் திருப்பி தேடி போய் பேசுகிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன விதமான ஜாதக அமைப்பு இருக்கும்? நம்ம மேலே கேரில் இருக்காங்க, நம்ம வந்து அவங்களுக்கு செய்கிறோம், அவங்கள ஹெல்ப் பண்ணுறோம், அவங்கள பார்க்குறோம், போகிறோம் வர்றவங்களாம் கிடையாது. நம்ம மேலே வந்து அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷனுங்கிறது எங்கே இருந்தாலும் நம்மளை வந்து சாப்பிட்டியா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நட்பு இருக்காங்க. அப்படின்னா அந்த பிள்ளைங்களோட இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்களோட ஜாதகத்தையும் நம்மளோட ஜாதகத்தையும் பாருங்கள், அவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி பொருத்தம் இருக்கும். எதனாலனா இந்த பொருத்த விஷயங்களை பொறுத்தளவு உங்கள் மேலே அக்கறையாக இருக்க ஆள் ஒரு ஆள் உங்கள் கூட இருந்தாலே போதும், வாழ்க்கை நிச்சயமாக நல்லா இருக்கும். அப்போ காலம் பூரா வர திருமணத்திற்கு எவ்வளோ விஷயங்கள் பார்க்கணுங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் மட்டும்தான் நம்ம கூட லைஃப் லாங்காக நீங்கள் உங்களோட ஜாதக அமைப்பை தாண்டி வரக்கூடிய தன்மை என்பது இருக்கும். அப்போ அது யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் திருமண பொருத்தத்தில் பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு தனுர் லக்ன ஜாதகம், அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமையவே இல்லைன்னா 1.5 வருஷம் வரைக்கும் பார்க்குறாங்க. 1.5 வருஷம் வரைக்குமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஒன்று நம்ம சொன்னோன்னா இப்போல்லாம் என்னென்னா நம்மளே ஜாதக பொருத்தம் போட்டு கொடுத்தால் கூட அந்த பொண்ணு வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ பையன் வீட்டில் நம்ம ஜாதகம் பார்க்குறோன்னா பொண்ணு வீட்டில் நிறைய ரிஜெக்ஷன்ஸ். இப்போல்லாம் இன்னும் நிறைய அட்வான்ஸாக போய் 4ஆம் இடத்தில் இந்த கிரகம் இருக்கக்கூடாது, பையனுக்கு வந்து 7ல் இந்த கிரகம் இருக்கக்கூடாது, ஆடி மாதம் பிறந்த பையன் ஆகாது, இந்த மாதிரிலாம் வர்றாங்க. ஏன்னா ஜோதிடர்கள் அந்த அளவுக்கு வந்து வரக்கூடிய வரன்களுக்கு புகுத்திடுறாங்க அவங்களோட அந்த கருத்துக்களை. வரக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்சது இப்போ பொண்ணு வீடு பையன் வீடுனா உங்கள் பையனுக்கு வந்து இந்த மாதிரி பாருங்க நானும் சொல்லுவேன். ஆனால் இந்த அளவுக்கு டெப்த்தாக சொல்ல மாட்டேன். எப்படின்னா இந்த பையன் வந்து தனுர் லக்னம்னா நீ மேஷ சிம்ம லக்னத்தில் பார்க்கும்போது ஒரு அட்டாச்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இயல்பாக ஈஸியாக கிடச்சிரும். அப்போ அந்த லக்ன பொருத்தம் ராசி பொருத்தங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா மற்ற விஷயங்களை நம்ம 1-2 இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கலாம். மேக்சிமம் என்ன, ஒருத்தரோட லக்னாதிபதி இன்னொருத்தரோட ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கக்கூடாது. இது ரொம்ப மெயினான ஒரு ரூலு. மதிப்பாங்க அப்போ தான் உங்களோட லக்னாதிபதி அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணும்.
முக்கியமா பையனோட 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் அவனுக்கும் கெட்டிருக்க கூடாது, அந்த குடும்பஸ்தானாதிபதி பொண்ணோட ஜாதகத்திலேயே கெட்டு போகாம இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ரூல்ஸ். அதே மாதிரி பையன் ஜாதகத்துல 3ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 3ஆம் இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் அவன் வந்து உண்மையாலே வந்து கராத்தே போடுவானா இல்ல மான் கராத்தேவா அப்படிங்கிறது அந்த 3ஆம் இடத்தை வைத்து தான் நம்மளால சொல்ல முடியும். அப்ப அந்த 3ஆம் இடம்ங்கிறது ஒரு ஆணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வெறும் போக விஷயங்களுக்காக மட்டும் கிடையாது. ஒரு பொண்ணை வந்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வரதுலையும் தான் இருக்கு ஆம்பளையோட தைரியமே. ஏன்னா அவங்க ஒரு இடத்துக்கு வெளியில போறோம், இந்த பையனை நம்பி அந்த பொண்ணை வந்து வெளியில அனுப்பி இப்ப வீட்டுக்கு கூட்டு வர்றான் அப்படின்னா அந்த தைரியம்ங்கிற அந்த தைரியஸ்தானம் அவன் ஜாதகத்துல மட்டும் இல்ல, அந்த ஜாதகத்துல ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம அந்த பொண்ணை நம்பி கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு பெண் அப்படின்னு எடுக்கும்போது 4ஆம் இடத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி 9ஆம் இடத்திற்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் அவளால ஒரு நல்ல முறைக்கு வாரிசுகளை தரக்கூடிய தன்மை என்பது இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்ப நம்ம வந்து பாக்குறோம், இந்த 10 பொருத்தத்திலே இந்த மர பொருத்தம் இல்ல, மகேந்திர பொருத்தம் இல்லைன்னா குழந்தை இல்லைன்றது கிடையாது. உண்மையாலுமே ஜாதகத்துல இந்த 2 பொருத்தத்தை தாண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது 2 பேரோட ஜாதகத்திலேயே 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம பிரசன்னம் பார்க்கும் போதுமே இந்த பிரசன்னத்துல ஆருடத்துக்கு 5 எப்படி இருக்கு, உதயத்துக்கு 5 எப்படி இருக்கு, இதை வச்சுதான் அவங்களுடைய குழந்தை பாக்கிய தன்மையை வந்து நம்மளால சொல்ல முடியும். அப்ப ஆருடத்திற்கு 5ஆம் இடத்துல ஒரு ராகு கேதுவோ இல்ல ஒரு சனி பகவானோ அமர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில இவங்களுக்கு வந்து என்ன குழந்தை பிரச்சனையில தான் இருக்கும் அப்படிங்கிற தன்மையை தெரியும். அப்ப இந்த இடத்துலயே வந்திருக்க 2 பேர்ல கணவன் மனைவியோ இல்ல மேரேஜுக்காக கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆருடத்துக்கு 5 எப்படி இருக்கு, உதயத்திற்கு 5 எப்படி இருக்கு, இந்த 2 விஷயங்களையும் வச்சே வந்து இவங்களுக்கு கண்டிப்பான முறையில பொருத்தம் இருக்கா இல்லையா, இதுல யார் ஜாதகத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். அதற்குண்டான ஒரு வழிபாட்டு முறைகளையோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்வியல் மாற்றங்களையோ செய்யும் போது மேக்சிமம் வந்து அவங்களுக்கு நல்லாயிரும். இப்போ எல்லாருமே வந்து பரிகாரத்துக்கு போகிறது கிடையாது, எல்லாருமே நீங்கள் இதை பண்ணிங்கன்னா தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பரிகார விஷயங்கள் என்னை பொறுத்த மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுக்காக உள்ள விஷயமா இருக்குமே. ஒரு இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா இதை பண்ணும்போது உங்களோட லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வருமே கண்டி அந்த பரிகார விஷயங்கள் வந்து உங்களை வந்து கீழே இறக்கிட்டு போகிற தன்மை எப்பயுமே வராது. அதே நேரத்தில் முக்கியமாக மக்களும் என்ன பண்ணணும், பரிகாரங்கள் சொல்லக்கூடிய ஜோதிடர்களுக்கு அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கொடுக்கணும். பெரிய அளவில் நீங்கள் போயிட்டு ஐயா நான் வந்து 50,000 கொடுத்தேன் 1 லட்சம் கொடுத்தேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. சின்னதாக நீங்கள் கோயிலில் போயிட்டு ஒரு விளக்கேற்றினா கூட அதுக்கு ஒரு வழிபாட்டு நேரம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போ அதற்காக நீங்கள் எப்படி மெனக்கெடுகிறீர்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட வாழ்க்கைக்கான வெளிச்சமாக இருக்கும். அப்போ சரியான நேரத்தில் சரியானபடி செய்யக்கூடிய பரிகாரம் மட்டும்தான் வாழ்க்கையை உயர்த்தும். சும்மா நான் தினம் கோயிலுக்கு போகிறேன்னா நிச்சயமாக நல்ல ஒரு மனிதராக இருப்பீங்க, ஆத்ம சாந்திங்கிறது உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். தினமும் கோயிலுக்கு போகிறவங்க நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றாங்க. அப்படியே வரல அப்படின்னா அந்த கர்மா அவ்வளோ விஷயங்கள் உள்ள உங்க ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா நிறைய நம்ம வந்து பார்க்குறோம் பரிகார விஷயங்கள்லாம் இது அப்படி இப்படின்னு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. திருமண தடை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஆண்கள் கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை வணங்கி பாருங்க. நடக்கலை அப்படின்னா அது வீட்டில இருந்து இவங்க எஃபர்ட் போடாமல் வேணா இருப்பாங்க. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் ஆதி காலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட விஷயங்கள். நீங்கள் அந்த ஹோரையை வந்து கணக்கு பண்ணி கோயிலுக்கு போயிட்டு அதுக்குண்டான விஷயங்களை செய்யாமல் வந்தீங்கன்னா வேணால் ஃபெயிலியர் ஆகும். அதே மாதிரி ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அனுமதி அவ்வளோவா கொடுக்காது. அதையும் தாண்டி நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான். அதே மாதிரி அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் ஜோதிடம் படிக்க வர்றதுக்கு முன்னாடி இருந்தே சொல்கிறேன், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கும். அதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்குறேன். நான் மதுரையில் பிறந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற பெண்கள் இந்த செவ்வாய் தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாகட்டும், கல்யாணம் திருமண தடை இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில காலையில் வீட்டில இருந்து திருப்பரங்குன்றம் நடந்து போய் தீபம் போட்டு வருவாங்க. ஏன்னா அந்த திருப்பரங்குன்றம் முருகனுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்கள் நடந்து போங்க, நடைபயணமாக போங்கன்னு சொல்லி அப்போ அந்த ஜாதகங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா முருகரை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு பெண்களுக்கு உள்ள திருமண தடைங்கிறது கண்டிப்பாக ஆகணும். அதே நீங்கள் என்ன ஹோரையில் போய் அவருக்கு தீபம் போடுறீங்க, என்ன மாதிரியான விஷயங்களுக்காக போடுறீங்க. இதே முருகரை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பகை பிரச்சனை சண்டை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேலையில் போய் தீபம் போட்டு பாருங்க. மாறலைன்னா நீங்கள் அப்புறம் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு. அப்போ நம்முடைய தேவைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் சென்று அந்த வழிபாடுகளை ஒரு நேர காலம் எடுத்து அந்த நேர காலத்தை செய்து நீங்கள் அந்த வழிபாடு செய்யும் போது மட்டும்தான் அது வெற்றி அடையும். அப்போ நீங்கள் வரும்போதே உங்களோட ஜாதகங்கிறது தீர்மானிச்சிடும். அப்போ பிரசன்னம் பார்க்குறவங்க எப்பயுமே வந்து பி அலர்ட், எல்லா நேரமும் அலர்ட்டாக தான் இருப்போம். நீங்கள் வரும்போதே வந்து ஒரு சகுனம் வரும். இப்போ வந்து என் முன்னாடி உட்காடுறாங்க, இந்த பொண்ணை வந்து இந்த பையனுக்கு முடிக்கலான்னு நினைக்கிறவங்க பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பக்கத்து
பக்கத்து வீட்டில் இருந்தா நம்ம ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் சவுண்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க அப்படிங்கிறாங்க. அது அசரீரி. அந்த அசரீரிக்கு தகுந்தாற்போல் தான் இந்த ஜாதகம் நிச்சயமாக இருக்கும். அப்ப நீங்க எல்லா விஷயத்தையும் உங்களோட ஐம்புலன்களாலையும் அறிவு தெரிஞ்சு அந்த ஜாதகத்திற்கு நீங்க பலன் சொல்லும் போதே உங்களுக்கு இறைவன் நிறைய விஷயங்கள் காட்டி கொடுத்துருவாங்க. அந்த காலத்துல சகுனத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பொண்ணு பார்க்க போறதா இருந்தா நிச்சயமா சகுனம் பார்ப்பாங்க. ஐயாலாம் பெரியவங்க உட்காந்துருக்கீங்க, பண்ணுவாங்களங்கய்யா. சகுனம் வந்து கண்டிப்பா பெரியவங்க அந்த சகுனம் சொன்னாதான் அந்த விஷயங்களை எடுத்துக்குவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பெரியவங்க வந்து அந்த காலத்துல போகும்போதே பாம்பு குறுக்க வர்றது, போகும்போதே வந்து சில அசுபமான விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா திரும்பி கூட வந்திருக்காங்க. யாருமே பண்ண மாட்டாங்க. இன்னுமே எங்க அப்பாலாம் பயணங்கள் போகும்போது பாம்பை பார்த்தா திரும்பி வந்துருவாங்க. அந்த பாம்பு அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு அந்த ராகு கேதுவை அப்பயே இண்டிகேட் பண்ணுது. உங்களை வந்து அந்த பயணத்தை இதுக்கு மேல நீ தொடராத அப்படிங்கிற விஷயத்தை தான் அது சொல்லுது. ஆனா அதையும் தாண்டி நம்ம போகும்போது நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டிய தன்மைங்கிறது நமக்கு அப்புறம் அது விதி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை தாண்டிட்டு போக தான் செய்வோம். உங்க கண்ணில் வந்து நீங்க தூரமா போறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த முக்கியமா எடுக்கிறீங்க, அப்ப இந்த விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இறைவன் நமக்கு ஏதோ ஒன்று உணர்த்துறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்னோட ஒரு படிக்கும்போது ஒரு 2017-18 வாக்குல ஒரு அக்கா தம்பி 2 பேரும் ஜாதகம் பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அப்போ வந்து தனுர் ராசி, அந்த பொண்ணு லக்னம் வந்து கன்னியா லக்னமும் சம்திங், சந்திரன் சுக்கிரன் இணைவு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றது கோவிடுக்கு முன்னாடி. அப்போ அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்றேன், இப்போ இருக்கிற அந்த நிலைமையிலேருந்து பொருளாதாரத்தில் பயங்கரமான ஒரு பிரச்சனை உனக்கு வரப்போகுது, நீ வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கு வந்து இறைவனுடைய நம்பிக்கைங்கிறது அந்த அளவுக்கு கிடையாது. இப்பயுமே இறைவன் இல்லைன்னு சொல்லக்கூடிய பொண்ணு தான் அந்த பொண்ணு. அந்த டைமில் வந்து ஒரு வளகாப்பு வீடு, அவங்க தம்பியோட வளகாப்பு வீடு. அப்போ நம்ம சொல்லும்போது ஜாதகம் சொல்லும்போது அவங்க ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க, பெருசாக அதை மைண்ட் பண்ணல. ஏன்னா அது ரொம்ப ஜாலியான கேரக்டர், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அந்த பொண்ணு. அப்போ சொல்லும்போது பெருசாக எடுத்துக்கல. தம்பின்னு இப்போ இது பண்ணுற 2 பேருக்கும் பணத்தினால சண்டை வரப்போகுது, கவனமாக இருங்க. ஏன்னா இறைவன் வந்து உங்களுக்கு எச்சரிக்கையாக வந்து இந்த மாதிரி யார் மூலமாக தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அதை கரெக்டாக எடுத்துக்கணும். அந்த பொண்ணு வந்து அதை எடுத்துக்கல. என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், விளையாட்டுக்காக ரம்பி விளையாட போய் மொத்த குடும்பத்தோட மொத்த வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை மட்டும் இல்லாமல் கூட இருந்தவங்க அனைத்து பேருடைய வாழ்க்கையும் அடமானம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கும் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போவும் இறைவன் இல்லைன்றாங்க. இறைவன் என்ன நேராக இறங்கி வந்து உங்கள் கையை பிடிச்சி ஃபோனை பிடிங்க போடுவார்? நம்மளை மாதிரி ஒரு 4 பேர், யாரோ ஒருத்தர், நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டு வரதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. அவங்களும் சேர்ந்து அந்த பிரச்சனைக்குள்ளே போய் விழுந்தாங்களே ஒரு யாரையுமே யாராலையும் காப்பாற்ற முடியல. அது காரணம் என்ன? உங்களுடைய எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பார்த்துக்குவேன், நானே சரி பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தைரியம் தெனாவட்டு மட்டும் கிடையாது. அந்த இடத்துல உங்களோட ஜாதகம் 100% வேலை செய்யும். நீங்கள் எவ்வளவு இது பண்ணாலும் சில விஷயங்கள் இறைவன், சில விஷயங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம், உங்களுடைய நண்பர்களுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, உங்களுக்கு வந்து நீங்கள் எப்பயும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய 4 பேர். அந்த பொண்ணை சுற்றிலாம் அவ்வளோ பேர் இருந்தாங்க. சாதாரணமான பொண்ணெல்லாம் கிடையாது. சும்மா போனால் கூட ஒரு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வாழ்கிறதுக்கு சொல்லி கொடுக்கும் அந்த பொண்ணு. கோல்டு வாங்கு, 8 விரலையும் மோதிரம் போட்டிருக்கோம், கோல்டு வாங்கு, வண்டி வாங்கு, இதை பண்ணு, அதை பண்ணு, இதில் இஎம்ஐயில் வந்து வீட்டுக்கு ஏசி வாங்கு. அப்போவே 2017 நான் சொல்கிறேன். 2 கார் வச்சுருந்தாங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ ஸ்மாஷ், லைஃபே ஸ்மாஷ். அப்போது அவ்வளவு தெரிந்த ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு வந்து அத்தனை பேர் உதவி இருந்தாங்க. ஆனால் ஏன் அந்த நேரம் அப்படி போச்சு? அந்த நேரம் அவங்கள அந்த கரெக்டாக அந்த 7.5 சனியினுடைய துவக்கம் தனுசு ராசிக்கு. இந்த பொண்ணு இந்த 7.5 சனி, அந்த தம்பியும் 7.5 சனி. அதே நேரத்தில் ஜாதகமும் அந்த தசா புத்தியும் சனி சம்மந்தப்படுது. நான் அதான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், நீங்கள் வந்து 7.5 சனின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படாதீங்க. ஜாதகத்திலையும் தசாவோ புத்தியோ அந்தரமோ சனியை இண்டிகேட் பண்ணலைன்னா பெரிய அளவில் உங்களை தொந்தரவு பண்ணுறது கிடையாது. உங்கள் இயல்பு ஜாதகத்தில் சனி நல்லா இருக்குது, சனி வந்து பெரிய அளவில் தொந்தரவு பண்ணல, குருவோட பார்வையில் இருக்குது, உங்களோட லக்னாதி சுபரோட வந்து ஒரு பார்வையில் இருக்குது, தன்மையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவே பண்ணாது. நீங்கள் பெரிய அளவில், எனக்குலாம் தெரிஞ்சு 7.5 சனிலலாம் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர்லாம் இல்லை. நிறைய பேர் ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருக்கிறாங்க. அந்த பீரியடை எடுத்து சொல்லும்போது அப்போலாம் நல்லா தான் ஒரு வளர்ச்சியில் தான் இருந்திருக்காங்க. சின்னதாக ஒரு காட்டி விடும், பெரிய அளவுக்குலாம் பாதிக்காது. அப்போது எந்த டைமில் நீங்கள் பயப்படணுங்கிறது இருக்குது. அது தெரிந்து பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள்ட்ட போய் ஜாதகம் பார்க்கணும். சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போலாம் என்ன ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுமா? ஜாதகத்தை சாட் ஜிபிடியில் போட்டுறாங்க. சாட் ஜிபிடியில் டேட்டு டைம் எல்லாம் அதுவே கொடுத்துருது. அதை எடுத்துகிட்டு வந்துலாம் கேள்வி கேட்குறாங்க. அதனால் தயவுசெய்து ஒரு தகுந்த எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்குரிய விஷயங்களை அந்தந்த நேரங்களில் அந்தந்த காலங்களில்
சுப முகூர்த்தங்கள்ல செஞ்சு பழகுங்க. சுப முகூர்த்தத்திலையும் மிக முக்கியமா இருக்கு, நம்ம கிளையண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாதகப்படி ஒரு முகூர்த்தம் எடுக்கும்போது அந்த முகூர்த்தத்திலையும் இன்னும் சிறப்பாக ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்து கொடுப்போம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டைம் எடுத்துறோம். ஈவன் தோ என்னோட கிளையண்ட் எல்லாருக்குமே அவங்களோட பசங்க படிக்கிற பசங்களுக்குமே வந்து அவங்களுடைய அந்த அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள், அதற்கு தகுந்த மாதிரியான நல்ல முகூர்த்தங்கள், மந்திர விஷயங்கள் ரொம்ப தெரியலையா, உங்க ஜாதகப்படி தெரியலையா, தயவு செய்து படிக்கிற குழந்தைங்க இந்த சரஸ்வதி மந்திரத்தையும் அதே மாதிரி உங்களுக்கு ஹயக்ரீவர் மந்திரத்தையும் கண்டிப்பா சொல்லிட்டு படிங்க. உங்களுக்கு நிச்சயமா ஞாபகம் இருக்கும். இன்னமுமே இத்தனை வயசாகியும் நாங்க அதை சொல்லாம படிக்கிறது கிடையாது. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவத்துமே சதா. ஹயக்ரீவர் வந்து ஞானானந்த மயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நீங்க என்ன படிச்சாலும் சரி, ஒன்று நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பெரிய படிப்பு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த 2 மந்திரத்தையும் ஒரு 3 தடவை சொல்லுங்க. மிகப்பெரிய வலிமை வந்து உங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். நீங்க படிக்கிற விஷயங்கள் உங்களுக்குள்ள அப்படியே பதியணும்னா என்ன, எப்படியே எடுத்து மனப்பாடம் பண்றது கிடையாது. உள்முகமாக அந்த விஷயங்களை உள்வாங்குதல், அந்த உள்வாங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு கோடிங்கா பதிவு பண்ண. ஏன்னா எல்லாருக்குமே இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் சொல்ற மாதிரி தெரியணும். கோடிங் அப்படிங்கிறது என்ன, ஒரு விஷயத்தை ஈஸியா டெரிவேட் பண்ணி உங்க மூளைக்குள்ள ஏத்துவீங்க. இந்த 2 மந்திரமும் அந்த வேலையை பண்ணும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நாளையில இருந்து கூட ட்ரை பண்ணுங்க. இதையே பரிகாரமாக கோயிலுக்கு போய் செய்யும் போது படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கல அப்படின்னா நீங்க ஒண்ணு திருவோண நட்சத்திரம் வரும்போது போயிட்டு ஹயக்ரீவரை ஏலக்காய் மாலை போட்டு வணங்குங்க, இல்லையா கல்கண்டு வச்சு வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும். இதெல்லாம் வந்து முறையா. அதே மாதிரி நவமி திதி வரும்போது போயிட்டு சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. என் குழந்தை படிக்கலன்னு இது பண்ணிட்டு இருக்காதுங்க. இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு போங்க. குரு வியாழக்கிழமைகள்ல யமகண்டத்துல போய் விளக்கு போடுங்க, நிச்சயமா அந்த குழந்தைகிட்ட மாற்றம் கிடைக்கும். அப்ப திருமண பொருத்தம்ங்கிறது உங்களுக்கு ஜாதகம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பிரசன்னத்துல எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இன்னும் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. 10 பொருத்தத்தை தாண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா மறுபடியும் சொல்றது ஒன்னே தான், கல்யாணம் அப்படிங்கிறது 2 பேர் சேர்றது மட்டும் கிடையாது, 2 குடும்பங்கள் இணைவது. அப்ப அந்த 2 குடும்பத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சேர்த்து பார்க்க வேண்டியது ஒவ்வொரு ஜோதிடருடைய கடமையாக இருக்கிறது. எங்களை நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ப்ரெஷர்ல விட்டுருவீங்க. எப்படின்னா மண்டபம் கிடைச்சிருச்சு, மண்டபம் இருக்கு, இந்த பையனை இந்த பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு. அதுவும் லவ் மேரேஜ் பண்றவங்கலாம் ஜாதகம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப டெலிகேட்டா இருக்கும், கிரிட்டிக்கல் பொசிஷனா இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல கண்டிப்பா இறைவனுடைய உதவியால எல்லாத்துக்கும் நல்லபடியா சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த பதிவை பார்த்திருக்கக்கூடிய அனைவருக்குமே எல்லாமே கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மகரிஷி ஆராய்ச்சி அறிவக உறுப்பினர்கள் அனைவருக்கும், நிறுவன தலைவர் மூதன் முரளி ஐயா அவர்களுக்கும், மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்காக்கி, ஒவ்வொரு மீட்டிங்கும் வந்துட்டு இருக்கிற நம்ம ஐயா அவர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லி நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. மிக்க நன்றி. எப்படி ஜெயஸ்ரீ மேடமுக்கு வந்து மீனாட்சி மேடமுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செஞ்சாங்களோ அதே மாரியே ஜெயஸ்ரீ மேடமுக்கும் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த சிறப்பு பேச்சாளர்